இந்த வீட்டில் லிண்டல் லெவல் மட்டத்துக்கு வந்து பிரிக் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து லிண்டல் கொடுக்காம எல்லா இடத்துலையும் வந்து டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஃப்ரேம்ஸ்லாம் வந்து வச்சுட்டாங்க. ஏன்னா நமக்கு மேலே வந்து லிண்டல் கான்கிரீட் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதுக்கு மேலே நம்ம பிரிக் ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மெயின் டோருக்கு வந்து மெயின் டோரோட ஃப்ரேம் திக்னஸ் வந்து பயங்கர ஹெவியாக இருக்கும். அதுக்கு வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாமா இல்லையா, உள்ளே இருக்க விண்டோஸ் டோர்ஸ்லாம் வந்து அதோட ஃப்ரேம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. வெயிட்டும் தாங்காது. நாளைக்கு வந்து கீழே வந்து மேலே ப்ரெஷர் கொடுக்கும்போது கீழே வந்து பயங்கரமான வாலில் வந்து கிராக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இந்த மாதிரி லென்த்தி விண்டோஸில் அந்த மாதிரி வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கிராக்ஸ் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துரும். உங்கள் விண்டோவும் வந்து நாளைக்கு வந்து டைட் ஆகிடும். உட்டன் விண்டோஸ் வந்து ஏற்கனவே வந்து நம்ம திறக்க முடியாது வெதர் கண்டிஷனால. இந்த மாதிரி பண்ணும்போது இன்னுமே அதுக்கான மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து அதிகமாகிடும். இது வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்லா கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலும் அந்த பில்டருக்கும் அந்த கான்ட்ராக்டருக்கும் இது வந்து ஒரு காஸ்ட் கட்டிங் தான். அந்த லிண்டல் போடுறதுக்கான செலவு வந்து குறைக்கிறாங்க. அதுக்கான முட்டுக்கான செலவு வந்து குறைக்கிறாங்க. இந்த மெத்தடை வந்து நமக்கு வந்து குட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்பிடாதீங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.